இன்னொன்று என்னென்னா, காங்கிரஸ் எல்லா காலத்துலையும் யாராவது தூக்கி சுமக்கணும். 2029 100 தொகுதி அதே கூட பெறுறதுக்கும் தமிழ்நாட்டில் தொகுதிகள் பெறத்துக்கும் திமுக தேவை. அதனால் காங்கிரஸும் இப்படி டைனமாவில் இருக்கும். இவர்களுக்கும் அங்கே போயிட்டு நம்பி போயிட்டு போனால் நம்மளுக்கு என்ன அப்புறவாங்க? திமுகலாம் செலவுக்கு தருவாங்க. 10 கோடி 15 கோடி கொடுத்தாங்கல்ல, அங்கே போயிட்டா புஷி ஆனந்த் அதெல்லாம் முடியாதுன்றவார். கண்டிப்பாக. அதனால் போகிறதுக்கு யோசிப்பாங்க. இதை தான் திமுக யோசிக்குது. இவங்க நம்மளை விட்டு போக முடியாது, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு திமுக. நம்ம மிரட்டி பார்ப்போம் அப்படின்னு இவங்க. அதனால் எது வேணால் நடக்கலாம். ஒருவேளை போயா எனக்கு ஒரு கண்ணு போகுது, உனக்கு 2 கண்ணில் போகுது, நாங்கள் தாவேக்கா கூட போய் எங்களுக்கு தோல்வியெலாம் மேட்டரே கிடையாது, போ ஏதோ பண்ணிக்கிறோம். இல்லை ஒருவேளை ஜெயிச்சிட்டோன்னா, ஜெயிப்புன்றது ஆளாளுக்கு ஒரு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ கிடச்சிச்சின்னா உனக்கு ஆட்சியே போச்சே, இதை பயன்படுத்தி என்டிஏ வந்துடுச்சே அப்படின்னு வரும்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதனால் திமுக இவர்கள் சொல்கிறாங்கல்ல, அதிமுக அமித்ஷா அதிமுக இவர்களை கபலீகரம் செய்யுது அப்படி இப்படின்னு, இங்கே தான் அது கூத்துலாம் நடந்துகிட்டு இருக்குது.